Okay, now we are going to enter into a new segment which is interjection. Parts of speech பார்த்தோம். அதில் வந்து noun, pronoun, verb, adverb, adjective, preposition எல்லாம் பார்த்தோம். இப்போ conjunction பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போது interjection. இதுதான் லாஸ்ட் இதில். இன்டர்ஜெக்ஷனாக என்னதுன்னு இப்போது ஒன்றுக்கும் இன்னொரு சிம்பிளர் வேர்ஷன் கொடுத்துருக்கேன். noun நேமிங் வேர்ட், verb action word, pronoun substituting word, preposition relating word, adverb adding word, conjunction joining word, interjection exclaiming word. Exclaiming na which shows sudden grief or sorrow, some emotion. Okay, I'll first write down interjection. What is an interjection? An interjection is a word which denotes sudden feeling of joy or sorrow. ஏதாவது ஒரு emotion, okay, ஒரு feeling அதை காட்டுது. நீங்கள் சில சமயம் சொல்கிறீங்க ஃபீலிங் ஆயிடுச்சு, ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சுன்ட்டு, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது. ஓகே, வெரி குட். ஸோ இந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது சர்டன் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த சர்டன் வேர்ட்ஸ் தான் இன்டர்ஜெக்ஷன். ஓகே, ஒரே வார்த்தையில் சில நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது தான் இன்டர்ஜெக்ஷன். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இன்டர்ஜெக்ஷன் வந்து எக்ஸ்க்ளமேட்ரி வேர்ட் ஆர் எக்ஸ்க்ளைமிங் வேர்ட் அப்படின்னு பார்த்தோம். எக்ஸ்க்ளமேட்ரி அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்க்ளமேட்ரின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்க்ளைம், அதாவது ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்தும் வார்த்தை தான் இன்டர்ஜெக்ஷன். ஓகே, ஸோ இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்குது. நான் இங்கே எழுதிட்டு ஒரு ஒரு வார்த்தையாக நம்ம இப்போ சென்டென்ஸில் ஃபார்ம் பண்ண போகிறோம். alas, hush, எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் வரும். ஓகே, bravo, hurrah, oh, ah, good heavens, ஓகே. இப்போதைக்கு நான் 1 2 3 4 5 6 7 எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மீதியை நெக்ஸ்ட் ரவுண்டில் பண்ணுறேன். ஓகே, அலாஸ் அப்படின்னா இது வந்து ஒரு சேட் ஃபீலிங், ஒரு துக்கமான ஒரு வார்த்தையை ஒரு சென்டென்ஸை பேசும்போது அலாஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறீங்க, அது திடீர்னு செத்து போச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும் இல்லையா? நாய் வந்து இட்ஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் அ ஹியூமன் பீயிங் சொல்லுவாங்க. அ டாக் இஸ் அ ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்ட். ஸோ இஃப் your pet dog is dead, say alas my dog is dead அப்படின்னு சொல்கிறோம்ல. or alas the president or the chief minister or so and so is sick or not well அப்படின்னு நம்ம சொல்லும் போது அலாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நேரு, இந்திரா காந்தியெல்லாம் ஷூட் பண்ணி இது அவங்க இறந்து போனப்போ அலாஸ் இந்திரா காந்தி இஸ் டெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு துக்கமான காரியத்தை நம்ம வந்து வெளிப்படுத்தும் போது இந்த வார்த்தையை சொல்கிறோம். ஓகே, my pet dog Bruno is dead. இங்கே நீங்கள் எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் அங்கே போட்டிங்கன்னா இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சா கூட போதும். alas my pet dog Bruno is dead.
என்னுடைய நான் வளர்த்த செல்ல பிராணியான ப்ரூனோ வந்து இறந்து விட்டது ஆர் கடைசி மூச்சை விட்டது. ஓகே, இட்ஸ் டெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம், அலாஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஹஷ். ஹஷ்ன்றது வந்து அப்படின்னு சொல்கிறோம்ல, இப்போ சத்தமாக பேசாதீங்க, இதுவாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹஷ், the baby is sleeping, do not wake it. Hush, the baby is sleeping. Do not wake him. Hush, the baby is sleeping, do not wake him. அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தை தூங்குகிறது, எழுப்பி விடாதீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு துக்கத்தை வெளிப்படுத்தும் ஒரு வேர்டு. இங்கே வந்து இங்கே ஹஷ் எழுத மறந்துட்டுனா, ஹஷ் hush, the baby is sleeping. ஓகே, ஸோ இது ஒரு இன்டர்ஜெக்ஷன், இது ஒரு இன்டர்ஜெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிராவோ. பிராவோன்ற வேர்டு வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு தைரியமான ஒரு செயலை யாராவது செஞ்சாங்கன்னா அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு பிராவோ அப்படின்றோம். அந்த காலம் ரோமன் சோல்ஜர்ஸ் போர்லேருந்து திரும்பி வரும்போது பிராவோ அப்படின்னு எல்லோரும் அவங்கள உற்சாகமாக வர வைப்பாங்க. ஓகே, ஸோ பிராவோன்றது நம்ம என்னது சொல்லலாம், இப்போது சந்தோஷத்தை குறிக்கிறத விட பிராவோன்றது வந்து ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு வருவாங்க. பிராவோ, யூ ஹவ் டன் வெரி வெல் இன் த வார் ஆர் யூ ஃபாட் வெரி வெல். ஓகே, bravo, the soldiers have fought very well. இங்கே வந்து நம்ம பிராவோன்னு சொல்லும்போது the soldiers விட you soldiers have fought very well சொல்லிடலாம். ஓகே, okay, so what does this mean? Bravo, வெற்றி உங்களுக்கு, bravo, you soldiers have fought very well. சிப்பாய்கள் ஆர் போர் வீரர்கள், நீங்கள் ரொம்ப அருமையாக இந்த போரை சண்டை போட்டு வெற்றியை தழுவியிருக்கிறீர்கள். ஓகே, bravo, you soldiers have fought very well. Okay, so now do you understand இந்த வேர்டினுடைய அர்த்தத்தை? ஓகே, இதே போல் நெக்ஸ்ட் வேர்ட் ஹுரா. ஹுரா, we have won the match. ஹுரா அப்படின்னு சொல்லும் போது ஒரு டீம் வந்து ஒரு மேட்ச்சில் வந்து வின் பண்ணால், இப்போ நிறையா இப்போ நீங்கள் இன்டர் ஸ்கூல் இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ் எல்லாம் போகிறாங்க. ஈவன் இன்டர் கம்பெனிஸில் கூட நிறையா மேட்சஸ் இருக்குது, இன்டர் காலேஜியேட் மேட்சஸ் இருக்குது. இதெல்லாம் போகும்போது ஏதோ ஒரு டீம் வின் பண்ணுச்சுன்னா, ஏதோ ஒரு டீம் தான் வின் பண்ணும் இல்லையா, அந்த ஒரு டீமுக்கு ஹுரா, our team has won the match அப்படின்னு சொல்லும்போது ஒரு உற்சாகத்தோடு சொல்லும்போது இந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்க, interjection. So we use hurrah, this word hurrah, for expressing extreme joy. Okay, we have won the match. Okay, hurrah, we have won the match. புரியுதா?
Next we have O and A. Oh, I forgot to bring my purse. நீங்கள் சில சமயம் வெளியே கிளம்பி போகிறீங்க, you go out and then you realize that you haven't taken the purse or you haven't taken your cell phone. Only after we do something we remember that we have forgotten something, what we should have done earlier. Oh, I forgot to close the door or lock the window. Lock the door or close the window. So all these oh we say, okay. I have forgotten to lock the doors. Okay. ஓ ஐயோ அப்படின்னு இப்போ நீங்கள் தமிழில் வந்து ஐயோ நான் கதவை பூட்ட மறந்துட்டேனே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஓ ஐ forgotten to lock the doors. ஓகே, இதுதான் இன்டர்ஜெக்ஷன். இங்கே அது இன்னொரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். I can do that without any difficulty. I can finish the job அதாவது ரொம்ப அலட்சியம். I can do it. Without any problem. Okay. I can finish the job without any problem. அதான் ரொம்ப அலட்சியமாக சொல்கிறதுக்கு என்னால் ஈஸியாக அந்த வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது இந்த குறிக்குது. ஓகே, I can finish the job without any problem. ஓகே, நெக்ஸ்ட் வந்து good heavens. இது வந்து அந்த காலத்தில் ரொம்ப ஈஸியாக அதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அவ்வளோவா சொல்கிறதில்ல. But it's a very good expression. Good heavens or goodness gracious me அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, good heavens. The okay, good heavens, this has been done அப்படின்னு. Good heavens, I never expected such a wonderful sight or I never expected such a wonderful thing to happen. இந்த மாதிரி ஒரு அற்புதமான செயல் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. Good heavens அப்படின்னு சொல்கிறது. ஓகே, மை காட் அது கூட ஒரு எக்ஸ்பிரஷன். அது நெக்ஸ்ட் பார்க்கலாம். குட் குட் ஹெவன்ஸ், you have painted a beautiful picture. You have painted a beautiful picture. Good heavens, எவ்வளோ ஒரு அழகான படத்தை நீ பெயிண்ட் அடித்திருக்கிறாய் இல்லாட்டி வரைந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லும்போது குட் ஹெவன்ஸ். ஓகே, இன்னும் கொஞ்சம் சென்டென்சஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. Alas, my pet dog Bruno is dead. Hush, hush, the baby is sleeping. Do not wake him. Do not wake him. Bravo, you soldiers have fought very well. Bravo, you soldiers have fought very well. Next, hurrah, we have won the match. ரொம்ப உற்சாகமாக சொல்லும்போது ஓ ஐ ஹவ் forgotten to lock the door. நெக்ஸ்ட் I can finish the job without any problem. ரொம்ப அலட்சியமாக சொல்லுது. நெக்ஸ்ட் குட் ஹெவன்ஸ், you have painted a beautiful picture. ஓகே, ஸோ இதெல்லாம் இன்டர்ஜெக்ஷன்ஸ். இன்னும் கொஞ்சம் இருக்குது, நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்குறோம். ஓகே, now we saw some around 7 interjections
we are going to see some more interjections before we close this chapter. You should be thorough with all the parts of speech, okay? That is why I am teaching you all the parts of speech in detail. When you frame sentences, when you speak in English, you can put all these parts of speech in your sentences in use, okay? Next one. We said, my God. Now we will see goodness gracious. Okay, hello. Hello. Ha. Wow. This is a very often used term these days. Goodness gracious. This was used in the olden days. Goodness gracious me, they used to say, okay. What a shame. Okay, shall we see these sentences? This term, hello, I am here, can't you see me? If you say, that's another exclamatory word. Hello, I am standing right in front of you. Right in front of you. Okay? இதுக்கு என்ன அர்த்தம்? ஹலோ, நான் இங்கே தான் நின்றுட்டுருக்கேன், என்னை பார்க்க முடியுதா, என்னை பார்க்கலையா அப்படின்னு கேட்குறது மாதிரி இந்த சென்டென்ஸ். ஹலோ, ஐ எம் ஸ்டாண்டிங் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, கான்ட் யூ see me? Okay. Next one. Ha. I'll just, we can write one more word here. What a shame, goodness gracious. My foot, you can say. This is another this interjection used to be in vogue, that is in fashion those days, that is ancient times. My foot, I don't care a bit. My foot. ஃபுட்டுனா இங்கே காலில் பற்றியே எதுவுமே கிடையாது. அதாவது மை ஃபுட்னா நான் இதை பற்றி எதுவும் அக்கறைப்பட போகிறதில்ல அப்படின்னு காலுக்கும் மண்ணுக்கும் கீழே உள்ள ஒரு, அதாவது நம்ம காலுக்கடியில் உள்ள ஒரு பொருளை நம்ம மிதிக்கிற மாதிரி மை ஃபுட், ஐ எம் நாட் கோயிங் டு கேர் ஃபார் ஹிம். ஃபுட், ஐ do not care anymore for him. Okay. Next one. Ha. Ha. You really surprised me. You can put an exclamatory mark here or you can end up with a full stop. Okay. My foot, I do not care anymore for him. சே அப்படின்னு சொல்கிறோம்ல, நான் அவனுக்காக எந்த வகையிலையும் பரிதாபப்பட போகிறதில்ல ஆர் வருத்தப்பட போகிறதில்ல. ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ஹா, யூ ரியலி சர்ப்ரைஸ் மீ. அதாவது ஒரு ஆச்சரியமான ஹா, ஹா நீ என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லுது. Wow, this is an expression that we often use or we hear among college students or school students or even office going people. Wow, what a beautiful flower, or what a beautiful lady Aishwarya Rai is. Okay, when you want to admire beauty, you use this word wow.
What a beautiful woman Aishwarya is. Aishwarya is, of course, the world's beautiful, most beautiful woman. She was selected as a Miss World. Okay, Aishwarya was elected as or selected as Miss World. So when we admire a thing of beauty, which is a joy forever, that is Aishwarya Rai, we always admire, the whole world admires for her beauty. Wow, what a beautiful woman Aishwarya is. So admiration, this word is used for admiration. ஸோ ஏதோ ஒரு பொருளையோ ஒரு மனிதரையோ நம்ம ரசிக்கும்போது, அவருடைய வர்ணனையை ரசிக்கும்போது இந்த வாவ் என்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து குட்னஸ் கிரேஷியஸ். குட்னஸ் கிரேஷியஸ், மை மில்க் இஸ் ஸ்பாயில்ட் ஆர் ஏதாவது ஒன்று கெட்டு போயிடுச்சு, குட்னஸ் கிரேஷியஸ், ஐயோ அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு குட்னஸ் கிரேஷியஸ். இது முன்காலத்தில் தான் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவாங்க, இப்போ அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. இதெல்லாம் ஏன்ஷியன்ட், அதாவது பிரிட்டிஷர்ஸ் டைமில் இது ரொம்ப ஆஃபன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, குட்னஸ் கிரேஷியஸ். Goodness gracious me. Goodness gracious. The milk in the oven has spilt all over. ஓகே, நீங்கள் பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு கொதிக்க வைக்கும்போது கொஞ்சம் தள்ளி போயிட்டிங்கன்னா அது ஃபுல்லாக பொங்கி சிந்திடும் இல்லையா? அப்போ பால் எல்லாம் சிந்தி போச்சுன்னு சொல்கிறீங்களா? அதுதான் குட்னஸ் கிரேஷியஸ், த மில்க் இன் தி அவன் ஹேஸ் ஸ்பில்ட் ஆல் ஓவர். த மில்க் இன் தி அவன், அவன்னா மில்க் அவன் ஒரு மில்க் குக்கர். ஓகே, ஹேஸ் ஸ்பில்ட் ஆல் ஓவர். ஸோ அதுதான் இதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், வாட் அ ஷேம். இப்போ ஏதோ ஒரு வெட்கத்துக்குரிய ஒரு செயலை நீங்கள் வந்து வர்ணிக்கும் போது யூ கேன் யூஸ் திஸ் டேர்ம் விச் இஸ் ஆல்சோ another interjection. என்ன சொல்லலாம்? வாட் அ ஷேம், they didn't even score 1 point in the match. What a shame. They didn't even score a point in the match. சில சமயம் கிரிக்கெட் பார்க்கும்போது ஒரு ரன் கூட எடுக்காமல் சில பேர் அவுட் ஆயிடுவாங்கல்ல, அப்போ what a shame, this player did not even get 1 run in the cricket matchன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. ஓகே, what a shame. ஓகே, இப்போ புரியுதா? ஹலோ, ஐ எம் ஸ்டாண்டிங் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஹலோ, நான் இங்கே தான் நிற்கிறேன், எங்கே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்கல்ல. இந்த ஹலோ வந்து தமிழில் கூட யூஸ் பண்ணுறாங்க. இப்போது அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சிலதை தமிழில் கூட யூஸ் பண்ணுறாங்க. மை ஃபுட், ஐ டு நாட் கேர் எனிமோர் ஃபார் ஹிம். மை ஃபுட்னா அதாவது அசட்டையாக சொல்கிறது. ஆமாம், நான் அவனுக்காக இனிமேல் எந்த வகையிலும் நான் கேர் பண்ண போகிறதில்ல. மை ஃபுட், இதுவும் அந்த காலம் பிரிட்டிஷர்ஸ் டைமில் இதெல்லாம் குட்னஸ் கிரேஷியஸ், மை ஃபுட், இதெல்லாம் வெரி ஆஃபன் இட் வாஸ் யூஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஹா, யூ ரியலி சர்ப்ரைஸ் மீ. அதாவது ஒரு ஆச்சரியம். ஹா, நீ என்ன உண்மையாகவே நீ என்ன ஒரு திடீர்னு என்ன சர்ப்ரைஸ் கொடுத்துட்ட. ஹா, யூ ரியலி சர்ப்ரைஸ் மீ.
இந்த wow வந்து இப்போ இந்த காலம் எல்லாரும் யூஸ் பண்ணுது. Wow, what a beautiful woman Aishwarya is. Even when you admire a flower or you admire something, a beautiful thing, according to John Keats, a thing of beauty is a joy forever. ஒரு அழகான பொருள் வந்து எப்பவுமே எல்லாருக்கும் உற்சாகத்தை கொடுக்கும். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் எதையாவது ஒன்று ரசிக்கும்போது வாவ் என்ன ஒரு அழகு, என்ன அழகாக இருக்குது இந்த புடவை, ஹவு வாட் அ பியூட்டிஃபுல் சாரி இட் இஸ் அப்படின்னு எதையாவது நீங்கள் ஒரு அழகை ரசிக்கும் போது இந்த வாவ் யூ கேன் யூஸ். Goodness gracious, the milk in the oven has spilt over. Okay, next one. What a shame, they didn't even score a point in the match. Okay, so இதெல்லாம் தான் interjections. And what are interjections? Exclamatory words. So all these if you use in your due course of conversation, it will add more beauty to your English fluency. Okay, that is why I am teaching you all this. So I am sure you are going to speak beautiful English and you are going to surprise everybody around you. Good luck.